பாரதி உலா 2025 பாரத நாடு பாருக்கெல்லாம் திலகம். வழங்குவோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ், தபம்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், ஆடிட்டர் NRK, சாவித்ரி ஃபவுண்டேஷன், மணிவாசகர் பதிப்பகம், சென்னை சாய் சங்கரா குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ், பாரதி பிரியா ட்ரஸ்ட் மற்றும் விசு கல்வி அறக்கட்டளை. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பரிதி முன் பணியே போல நன்னிய நின்முன் இங்கு நசித்திரல் வேண்டுமன்னாய் என்று பாரதி வரிகளை வணங்கி, தஞ்சை மண்ணில் தன்னிகர் இல்லாது இயங்கிக் கொண்டிருக்கிற நிலையில் வைத்து சென்ற நம் நிறுவனரை வணங்கி, இங்கு பாட உள்ள மாணவிகளையும் பேச்சரங்கில் பேச உள்ள மாணவ மாணவிகளையும் வருகவர்கான வரவேற்று, அடுத்து இந்த பாரதியின் சிந்தனையை கருத்துக்களை செவிமடுத்து நாம் ஒரு உயரிய சிந்தனையாளராக நம்மை மாற்றிக்கொள்வதற்கு உகந்த ஒரு நிலவை ஏற்று இங்கு வந்து சேர்ந்திருக்கிற மற்ற மாணவ மாணவிகளையும் வருகவர்கான வரவேற்று வாழ்த்தி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, என்னை களி தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தாய், என்னை களி தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தாய். சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, பிள்ளைக்கனி அமுதே கண்ணம்மா பேசும் பொற்சித்திரமே, பிள்ளைக்கனி அமுதே கண்ணம்மா பேசும் பொற்சித்திரமே, அள்ளி அணைத்திடவே என் முன்னே ஆடி வரும் தேனே, அள்ளி அணைத்திடவே என் முன்னே ஆடி வரும் தேனே. சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே. இந்தியர்களின் திறமைகளை வெளிநாடுகளில் வெளிப்படுத்தி வரும் சில முக்கிய துறைகளை பற்றி இங்கு காண்போம். தகவல் தொழில்நுட்பம் மற்றும் மென்பொருள். உலகளாவிய தொழில்நுட்பத் துறையில் உலகின் மிக முக்கிய கூகுள், மைக்ரோசாஃப்ட் போன்ற நிறுவனத்தின் தலைவராகவும் தலைமை நிர்வாக அதிகாரியாகவும் உள்ளார். இவரது தலைமையின் கீழ் மைக்ரோசாஃப்ட் பெரும் வளர்ச்சியை பெற்றுள்ளது. அடுத்தபடியாக விண்வெளி மற்றும் அறிவியல் ஆராய்ச்சி. விண்வெளிக்கு சென்ற முதல் இந்திய வம்சாவளி பெண் என்ற பெருமையை பெற்றவர் கல்பனா சாவ்லா அவர்கள். இவர் நாசா விண்வெளி வீரராக பணியாற்றினார். விண்வெளிக்கு சென்று தனது சாதனைகளை படைத்து இந்தியாவின் முதல் காலடி தடத்தை எடுத்து வைத்தார். இந்தியாவின்
திறனறிவு, ஆர்ப்பாட்டம் போன்ற அனைத்து துறைகளிலும் உலகளவில் அங்கீகரிக்கப்பட்டு பல துறைகளில் வெற்றி பெற்றார். வெளிநாடுகளின் இந்தியர்களின் திறமைகளுக்கான வரவேற்பும் மரியாதையும் மிக அதிகமாகவே உள்ளது. குறிப்பாக தொழில்நுட்பம், மருத்துவம், வணிகம் போன்ற பல துறைகளில் சாதித்து வருகின்றனர். பெண்ணே புறப்படு, நிற்கும் வரைதான் நீ குட்டை, சீறி ஓடும்போதில் நீ நதி, தாய்மை உன் வரம், தூய்மை உன் நிறம், நீ அதர்மம் பொசுக்கும் நெருப்பு, அகிலம் காப்பதே உன் பொறுப்பு. பெண் அடிமை தீர மட்டும் திறனாடும், மண்ணடிமை தீருவது முயற்கொம்பே என்று வீர முழக்கமிட்ட எங்கள் பாரதி பெண்களால் போற்றப்படுவர், கொண்டாடப்பட வேண்டியவர் என்று கூறி வாய்ப்பளித்த எமக்கு நன்றி தெரிவித்து எனது உரையத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். கொடுமை என்பது என்ன? ஒருவர் மனதளவிலும் உடலளவிலும் படும் காயமும் துன்பமுமே இங்கு கொடுமை என போற்றப்படுகிறது. எந்த பிரச்சனை நடந்தாலும், எந்த இடத்தில் நடந்தாலும், நாம் எதுவும் செய்யாதது போலும், நமக்கு எதுவும் தெரியாதது போலும் நம் காதுகளையும் நம் வாயையும் மூடிவிட்டு செல்லும் போதுதான் அந்த கொடுமையானது அங்கு மரமாக வேரூன்றி வளர்கிறது. வீட்டில் நடக்கின்ற கொடுமைகளை பார்த்தால் மனைவியை கணவன் அடக்கி ஆள்வது, பெரியோர்களுக்கு மதிப்பு கொடுக்காமல் நடத்துவது, பிள்ளைகளை அடித்து வளர்ப்பது, இவை அனைத்தும் வீட்டு கொடுமைக்குள் அடங்கும். சமூக கொடுமை என்றால் என்ன? பெண்கள் மீது நடக்கும் அநீதி, பாகுபாடு, வேறுபாடு மற்றும் பல்வேறு கொடுமைகள் இன்று வரை நடந்து கொண்டேதான் உள்ளன. போதைப் பொருள் கொடுமை என்றால் என்ன? போதைப் பொருளுக்கு அடிமையாகி உள்ள ஒருவர் அவர் எங்கு இருந்தாலும் இந்த சமூகமானது அவர்களை எப்படி பார்க்கும், எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கும் என்று நினைக்கின்ற பொழுதே நம்மால் மூச்சு விட இயலாது. அது போன்றுதான் இன்று வரை போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களை பார்த்து இச்சமூகமானது நீ என்ன செய்தாய், நீ ஏன் வாழ்கிறாய் என்ற ஒரு கேள்வியை இன்று வரை எழுப்பிக் கொண்டே உள்ளது. அவரை மட்டும் அது பாதிக்காது, அவரை சுற்றி உள்ள ஒட்டுமொத்த அவருடைய குடும்பத்தையும் பெற்றோர்களையும் அவருடன் பிறந்தவர்களையுமே இன்று வரை அது பாதிக்கிறது. அவர் ஒருமுறை நினைத்து பார்த்திருந்தால் அந்த அடிமைத்தனத்தில் அவர் சிக்கிக் கொண்டிருக்க மாட்டார், அவர் இன்று வரை திகைத்து கொண்டிருக்க மாட்டார். கொடுமையை எதிர்த்து நிற்பதற்கு நாம் முழுமையாக தயாராக வேண்டும். முதலில் நம் திறனை வளர்த்து கொள்ள வேண்டும், துணிவாக இருக்க வேண்டும், தன்னம்பிக்கையாக இருக்க வேண்டும். இது மட்டுமே போதுமே. நம் பாரத நாடு அறிவிலே, வீரத்திலே, மானத்திலே, இரக்கத்திலே, ஆன்மீகத்திலே சிறந்த நாடு என்பதற்காகத்தான் பாருக்குள்ளே நல்ல நாடு எம் பாரத நாடு என்றார் எம் மகாகவி பாரதியார். சிந்து சமவெளி நாகரிகம், மௌரியர், குப்தர், சோழர், பாண்டியர் என மிக பெரும் பழமையான நாகரிகங்களை இவ்வுலகிற்கு தந்த நாடு எம் பாரத நாடு. அஜந்தா எல்லோரா ஓவிய சிற்பக்கலை, தாஜ்மஹால், குதுப் மினார், கைலாசநாதர் கோவில், சோழர் கால கட்டுமான கோயில்கள் என இவ்வுலகிற்கே தெரியும் இந்தியாவின் கட்டிடக்கலையின் சிறப்பு. இனம், மொழி, மதம் என பல்வேறு வேறுபாடுகள் இருந்தாலும் எங்கள் குலம் ஒன்றே என்று, நாங்கள் அனைவரும் ஒருதாய் மக்கள் என்று, மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக வாழ்வதிலும் எம் பாரதம் பாருக்கெல்லாம் திலகம். இன்று செய்யக்கூடிய கண்புரை அறுவை சிகிச்சை, மூக்கில் செய்யப்படும் அறுவை சிகிச்சைகளை 2600 ஆண்டுகளுக்கு முன்பே எம் பாரதத்தில் வாழ்ந்த மருத்துவ முனிவரான சுஷ்ருதர் செய்திருக்கிறார் என்றால், அவருடைய மருத்துவ குறிப்புகள் இன்றும் உலக மக்களால் பின்பற்றப்படுகிறது என்றால், மருத்துவத்திலும் எம் பாரதம் பாருக்கெல்லாம் திலகம். இன்று உலக அறிவியல் வரலாறு பேசாமல் விட முடியாத 2 வார்த்தைகள் பூஜ்ஜியம் மற்றும் டெசிமல் முறைகள். இன்று அந்த வார்த்தைகள் இன்றி எந்த கணினியும் எந்த தொழில்நுட்பமும் இயங்க இயலாது. அந்த வார்த்தையை கண்டுபிடித்தவர் எம் பாரதத்தை சேர்ந்த ஆரியபட்டர் என்றால், கணிதத்திலும் எம் பாரதம் பாருக்கெல்லாம் திலகம். இன்று உலகம் முழுவதும் பலரால் விளையாடப்படும் செஸ் எனும் சதுரங்க விளையாட்டை இந்தியர்கள் 6ஆம் நூற்றாண்டிலேயே விளையாடி இருக்கிறார்கள் என்றால், விளையாட்டிலும் எம் பாரதம் பாருக்கெல்லாம் திலகம். இது மட்டுமா? உலகிலேயே உயர்ந்த இமயமலை, வற்றாத கங்கை நதி, வேதங்கள், உலகிலேயே மிகப்பெரிய சாலை போக்குவரத்து, மிகப்பெரிய அஞ்சல் துறை, சுயேட்சையான இராணுவ திட்டங்கள், பரதநாட்டியம், கதக், ஒடிசி என பாரம்பரிய நடனங்கள்,
கர்நாடக ஹிந்துஸ்தானி இசைகள், மகாபாரதம், ராமாயணம், சிலப்பதிகாரம் என பல்வேறு இதிகாசங்களும் இலக்கியங்களும், போதி தர்மர், மகாவீரர், பல ஞானிகள் வாழ்ந்து பல தத்துவங்களை இவ்வுலகிற்கு தந்துவிட்டு போன நம் பாரதம் பாறைக்கெல்லாம் திலகமே. இன்று நாம் பயன்படுத்தும் ஷாம்பு முதல் சட்டை பொத்தான்கள் வரை, கம்பியில்லா சேவை தொடர்பு முதல் USB இயற்கை இழைகள் வரை அனைத்திற்கும் அடித்தளமிட்டது நம் பாரதத்தில்தான் என்றால் நம் பாரதம் பாருக்கெல்லாம் திலகம். எனவே பாரத பூமி பழம்பெரும் பூமி, நீரதன் புதல்வர் இன்னினை வகற்றாதீர். இன்று நம் பாரதம் தொழில்நுட்பம், இளைஞர் சக்தி, ஆன்மீகம், இலக்கியம் என அனைத்திலும் வளமானதாகவும் முன்னணியிலும் இருக்கிறது என்பதை கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரதியார் சொற்பொழியும் நடக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, பாரதியார் சொல்லுகின்ற பொழுது அவர் பல மொழிகளை கற்றவர். சம்ஸ்கிருதம், இந்தி, ஆங்கிலம் எல்லா மொழிகளையும் கற்றவர் இருந்த காரணத்தினாலும் அவர் ஒன்று சொன்னார், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி இனிதாவது எங்கும் காணும் என்று சொன்னார். அவர் படித்த அவ்வளவு மொழிகளிலேயும் மிகவும் சிறப்புடைய மொழி தமிழ் மொழி என்று சொன்னார். ஆகையினாலே அவர் சொன்னதுனால நம்ம தமிழை மட்டும்தான் படிக்கணும்னு நான் சொல்ல வரல. படிங்க, மற்ற லாங்குவேஜ், மற்ற இதையும் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு நல்ல ஞானமும் அறிவும் உண்டாகும் என்பது என்னுடைய கருத்து. பாரதி உலா 2025 பாரத நாடு பாருக்கெல்லாம் திலகம் வழங்கியோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ், தபம்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், ஆடிட்டர் NRK, சாவித்ரி ஃபவுண்டேஷன், மணிவாசகர் பதிப்பகம், சென்னை சாய் சங்கரா குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ், பாரதி பிரியா ட்ரஸ்ட் மற்றும் விசு கல்வி அறக்கட்டளை.